ஈசனுக்கான இரவில் குருவின் வழிகாட்டலுடன் ஆன்மாவை விழிப்படைய செய்ய வாருங்கள். குரு மகாவிஷ்ணுவின் மகா சிவராத்திரி சிறப்பு தியானம். சுவாசம் பதிப்பகம் வழங்கும் மா வெங்கடேசனின் தேவதாசி ஒழிப்பு சட்டம் புத்தகம். தேவதாசி ஒழிப்பு சட்டம் குறித்த உண்மையான தகவல்களை வழங்கும் அரிய ஆவணம். புத்தகத்தை பெற திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். படித்தவர்க்கும் படுத்தவர்க்கும் பொய்யே சொன்னார். யார் சார்? திமுக. எவ்வளவு காலத்தில் இந்த பிஜேபி பூச்சாண்டியை காட்டுவீர்கள்? இது ஏ டீம், இது பி டீம், இது வெங்காய டீம், இது புடலங்காய் டீம், இதே பேசி கொண்டிருந்தால் முகமது என்றிருக்கிறான், கிறிஸ்துவன் இருக்கிறான், பிராமணன் இருக்கக்கூடாதா? 3% உன்னுடைய பிரம்ம வேத மதத்தை கடைபிடித்து கொண்டு இருக்குது. நாங்கள் இருக்கிறோம். பெரியார் சொன்னார் ஒரு தினம், கடவுள் என்னிடம் நேரில் வந்தால் ஒப்புக்கொண்டு விட்டு போகிறேன். ரொம்ப ஈவே ராமசாமி நாயக்கர் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் கடவுளுக்கு ரொம்ப கட்டாயமா? இதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு. வேத மதம் மோசமான மதம் என்பது என்னுடைய கருத்து அல்ல. தர்மத்தை பற்றி பேசுகின்ற மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் உண்டாக்கிய ஒரு மதம் மட்டமானதாக இருக்க முடியாது. இந்தியாவிலே பெஸ்ட் மினிஸ்டர் என்னுடைய கருத்து கட்காரி தான். அவன் ஒரு பிராமணன், என்ன குற்றம்? இந்த EVKS இளங்கோவனும் செல்வ பெருந்தகையும் சொன்னார்கள் ஸ்டாலின் ஆட்சி காமராஜர் ஆட்சி என்று. அப்புறம் எதற்கு நம்ம கொடியை இறக்குங்கடா கீழே? அதான் ஸ்டாலின் ஆடுறாருல, பின்னாடி தெரிய வேண்டியதானே. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழக்கருப்பையா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. அவங்க கூட தான் நம்ம உரையாட போறோம். வணக்கம் சார். ரீசெண்டாக திருநெல்வேலி போன தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருட்டு கடையில அல்வா சாப்பிட்டு ஒரு கமெண்ட் ஒன்று தெரிவிச்சிருந்தாரு. இந்த அல்வாவோட மத்திய அரசு கொடுக்குற அல்வா ரொம்ப நல்லா இருக்குது, தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காம அல்வா மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு. உங்களுடைய பார்வை என்ன? PMSRI திட்டத்துக்காக அவர் சொன்னார். PMSRI எஜுகேஷனல், அந்த தேசிய கல்வி திட்டம், அதில் அவருக்கு 2000 கோடி பணம் வர வேண்டுமா, அதை தர மறுத்து விட்டார்களாம். வேண்டிய கட்சிகளுக்கு, வேண்டிய மாநிலங்களுக்கு, அவர்கள் ஆளுகின்ற மாநிலங்களுக்கு கொடுக்குறார்களாம், மற்றவர்களுக்கு கொடுப்பதில்லையா. அதனால் மைய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு அல்வா மட்டும் தருகிறது, தர வேண்டிய 2000 கோடியை தர மறுக்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார். நான் இது மாதிரி ஒரு களவாணித்தனமான பேச்சை கேட்டதே கிடையாது. எந்த 2000? உனக்கும் அவர்களுக்கும் எப்படி வரி பகுக்கப்பட வேண்டும் என்பதற்கு அதற்கெல்லாம் நிதி கமிஷன்கள் இருக்கின்றன, அதற்கேற்ப பகுக்கப்படுகிறது. சிலவற்றை அவர்கள் விருப்பப்படி செய்வார்கள், அது எப்பொழுதும் உள்ளதுதான். நீனும் உன் விருப்பப்படி பல காரியங்களை செய்வாய். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தேசிய கல்விக் கொள்கையை இந்தியா முழுவதும் நிறைவேற்றுவதற்காக PMSRI ஃபண்ட் என்று ஒன்றை உருவாக்கினார்கள். எப்படி நவோதயாவோ, எப்படி கேந்திரிய வித்யாலயாவோ, அதுபோல் இந்த தேசிய கல்விக் கொள்கைக்காக ஒதுக்கப்பட்ட பணம் தான் இது. அப்படி ஒதுக்கப்படுகிற போது பயன்பெறுகிறவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்கின்ற காரணத்தினால் நீ 40 விழுக்காடும், தேசிய கொள்கையை நீ நடைமுறைப்படுத்துவதனால் 60 விழுக்காடும் நாங்கள் கொடுக்குறோம் என்று போட்டார்கள். இவர்களும் முதலிலே போய் ஆமாம் என்று தான் இருந்தார்கள். முதலிலே இவன் நிறைவேற்றுகிறேன் என்பது போல ஒரு பாவனை செய்து ஓராண்டு 2 ஆண்டுக்கு அவன் பணம் கொடுத்து விட்டான். பிறகு இவர்கள் போய் மறுபடியும் கேட்டபோது இந்த கொள்கையை நிறைவேற்றினால்தான் கொடுப்போம், நீ நிறைவேற்றுவாய் என்று தானே நாங்கள் 60-40 விழுக்காடு என்ற பாகுபாடெல்லாம் எந்த கொள்கையை நிறைவேற்றுவதற்கு, உன் கொள்கையை நிறைவேற்றுவதற்கு நான் எதற்கு 60 பங்கு கொடுக்க வேண்டும்? உன்னுடைய நாட்டிலே வரி வசூல் செய்து 48,000 கோடி வரவு செலவு செய்கிறாய் நீ இந்த கல்விக்காக. இது என்ன புரியாதா? ஆக மொத்தம் முதலில் 1-2 தரம் கொடுத்து விட்டு பிறகு 3ஆம் தரம் நிறுத்தி விட்டார்கள். இங்கே வா, இந்த கொள்கையை நீ நிறைவேற்றுவதென்றால், இந்த கல்வி திட்டத்தை பின்பற்றுவதென்றால் நான் பணம் தருகிறேன் 60 விழுக்காடு, நீ 40 விழுக்காடு போட்டு கட்டிடங்கள் கட்டி ஆசிரியர்களை வைத்து இந்த கல்விக் கொள்கையை நிறைவேற்று என்று சொன்னான். இது அல்வா என்று நீ ஏன் சொல்லுகிறாய் என்ற இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த பணத்தை கொடுக்குறேன் என்று சொல்கிறான். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதாக இருந்தால் அந்த பணத்தை வாங்கு. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில்லை என்று சொன்னால் அந்த பணத்தை கேட்காதே, கேட்டால் தரமாட்டான். அல்வா கொடுத்தான், ஏதோ இவனுக்கு உரிமையான ஒன்றை அவன் தர தவறி விட்டது போல. ஆனால் நீ கொஞ்சம் ஊடாடி 1 தரம் 2 தரம் வாங்கி விட்டாய். நீ நடத்துவா என்று தந்து விட்டான். பிறகு நீ நடத்தவில்லை என்றவுடன் நிறுத்தி விட்டான். அல்வா அவனுக்கு நீ கொடுத்தாயே தவிர உனக்கு அவன் அல்வா கொடுக்கவில்லை. நீ ஏமாற்றி ஒரு தரம் தலைமைச் செயலாளர்
கல்வி அமைச்சர் பொய்யாமொழி எல்லாருமா சேர்ந்து இருந்து கொண்டு அதற்கு இசைவாக பேசினார்கள். நாங்கள் அதில் பங்கு கொள்கிறோம் என்பது போல ஒரு நம்பிக்கையை உண்டாக்கினார்கள். இப்பொழுது நான் அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி 1-2 தரம் பணம் வாங்கினாயே, நீ தான் அவனுக்கு அல்வா கொடுத்தாயே தவிர அவன் முழித்து கொண்டு விட்டு அதை நிறுத்தி விட்டான். ஆகவே இதெல்லாம் இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம். எதையோ தனக்கு உரிமையானது, தனக்கு வர வேண்டியது, அதை ஏமாற்றி விட்டது போல். ஒரு பெட்ரோல் இருக்கிறது உனக்கு பாதி அவனுக்கு பாதி, ஜிஎஸ்டி இருக்கிறது உனக்கு பாதி அவனுக்கு பாதி, தேசிய நிதி கமிஷன்கள் இருக்கின்றன, அவை வகுத்து தருகின்றன. இதுபோல் சிலவற்றை அவன் தன்னுடைய ப்ரையாரிட்டி கருதி கொடுப்பான். பீகாருக்கு கொடுக்குறாய், பீகாருக்கு அது பெரிய கடைசியாக கிடக்கிற ஒரு ஏழை மாநிலம். நீ 3ஆவதாக இருக்கிறாய். முதல்ல குஜராத் இருக்கிறது, 2வது மராத்தி இருக்கிறது, 3வது நீ இருக்கிறாய். என்ன நீங்கள் சுரண்டியது போல் இவ்வளோ வசதியாக இருக்கிறது தமிழ்நாடு. அதுதான் எனக்கு தமிழ்நாட்டினுடைய மாபெரும் சிறப்பு. அதனால் அதை விட்டு பீகார் அடிமட்டத்தில் கிடக்கிறான். ரொம்ப ஏழை மக்கள் அவர்கள். ஐயோ, அதுவும் மதுவிலக்கு திட்டத்தை கொண்டு வந்து 60,000 கோடியை இழந்து விட்டார் நிதிஷ்குமார். அதுக்கு ஒரு கருத்து சொன்னார் பாருங்கள். முன்பு எனக்கு 60,000 கோடி வருமானம் வந்தது. ஆனால் அந்த வீடுகளிலே அடிதடி நடந்தது. தினந்தோறும் பெண்களின் அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. இப்பொழுது எனக்கு 60,000 கோடி போய்விட்டது. அரசு நடத்துவதற்கு ரொம்ப பாடாக இருக்கிறது. ஆனால் வீடுகளிலே இன்ப முனகல்கள் கேட்கின்றன என்று சொன்னார். மக்கள் நன்றாக இருக்கிறார்கள், குடும்பம் செழிப்பாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு வருமானம் இல்லை. ஆனால் முன்பு எனக்கு வருமானம் வந்தது, குடும்பங்கள் அமைதியாக இல்லை என்று சொன்னார். அதுபோல் நீ செய்வதில்லை. நீ கள்ளுக்கடையை வைத்து கொண்டு 48,000 கோடி அதில் வருமானம் பார்க்கிறாய். அதுபோல் நீங்கள் துண்டு வருமானம் பார்ப்பது வேறு. எல்லாவற்றிலும் துண்டு வருமானம் எக்ஸ்ட்ரா. மற்றது அவன் உற்பத்தி செய்கிறவனோட காசு, விற்கிறவன் உதிரி பணம் சேகரித்து கொடுக்க வேண்டும். இதை தெளிவாக செய்கிற திருட்டுத்தனத்தில் வல்லவர் என்று தான் செந்தில் பாலாஜியை மீண்டும் மீண்டும் அந்த இடத்திலே வைக்கிறீர்கள். இல்லை, செந்தில் பாலாஜி இப்போ சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அலை வீசுது. வீசும். என்ன நீ ஜெயிலுக்கு போனவனையும் மந்திரி ஆக்குகிற போது நீ எல்லாம் எல்லா திருடர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு கட்சியாக உருவாகி இருக்கின்ற போது ஒருவன் பாராட்டி கொள்வான் தானே. அலிபாபாவும் 40 திருடர்களும் போல எனக்கு இவர்களை பார்க்குற போதெல்லாம் ஞாபகம் வரும். பிஎஸ் வீரப்பா மாதிரி தான் எனக்கு ஸ்டாலினை தோன்றும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதற்கு சொல்லுகிறேன், இந்த மாதிரி ஒரு பொய்யாக பேசுவது என்பது இந்த கட்சியினுடைய படித்தவர்க்கும் படுத்தவர்க்கும் பொய்யே சொன்னார் என்று கண்ணதாசன் சொன்னார். படித்தவனுக்கு சொன்னாய் பரவாயில்லை, படுத்தவளுக்குமா சொல்லுவாய் என்று கண்ணதாசன் கேட்கிறார். படித்தவர்க்கும் படுத்தவர்க்கும் பொய்யே சொன்னார். யார் சார்? திமுக. கருணாநிதி காலத்தை பற்றி பாடுகிறார் அவர். அன்றிலிருந்து இன்றைக்கு வரையிலும் மாறாத உண்மையாக இருக்கிறது பாருங்கள். இந்த ஆவண்ணா ராஜா, கனிமொழி 2 பேரும் டிகார் சிறைச்சாலையில் 1.5 ஆண்டுகள் இருந்தார்கள். பிறகு அந்த சின்ன நீதிமன்றத்திற்கு போதிய நிறுவனங்கள் இல்லை. அடுத்த நீதிமன்றத்தில் போதிய நிறுவனங்களை சிபிஐ வைக்கிறது. சரி, விறுவிறுவென்று வழக்கு நடத்தி இவர்களை உள்ளே போக சொல்லு. இந்த கனிமொழி, இந்த ஆவண்ணா ராஜாவை, நாட்டினுடைய சொத்திலே பெரும்பகுதியை சாப்பிட்டவர்களெல்லாம் உள்ளே இருக்க வேண்டாமா? சரி, இந்த பொன்முடிக்கு நீ ஸ்டே கொடுக்குற, அவன் திரும்ப மந்திரி ஆகிறான். இந்த செந்தில் பாலாஜி சிறைக்கு போன பிறகு அவர் என்ன வெறும் ஏதோ வேட்டி கட்டாமல் போய்விட்டவர் போல நினைத்து கொண்டு நம்முடைய ஸ்டாலின் அவருக்கு மந்திரி பதவி கொடுக்குறார். சிறையில் எவ்வளவு கேவலமாக, பகிரங்கமாக ஊழல் தான் எங்களுடைய வாழ்க்கை முறை, இதை ஏற்றுக்கொண்டு நீங்களெல்லாம் இருங்கள் என்று அவர் பகிரங்கமாக சொல்கிறார். எதிரி பலமாக இல்லை. இதற்கு 7 கட்சி உள்ளே சேர்கிறான். இதற்கெல்லாம் பிஜேபி பூச்சாண்டியே காட்டப்படுகிறது. நான் சொல்கிறேன், பிஜேபியை தேர்தலின் போது எதிர்ப்பதற்கு ஒன்று சேருங்கள். எவ்வளவு காலத்தில் இந்த பிஜேபி பூச்சாண்டியை காட்டுவீர்கள்? இது ஏ டீம், இது பி டீம், இது வெங்காய டீம், இது புடலங்காய் டீம், இதையே பேசி கொண்டிருந்தால் இந்துத்துவா போலரைசேஷன் நடக்கிறது. இந்துத்துவாவில் மனிதர்கள் மதத்தின் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறார்கள் என்பது காந்தியை பின்பற்றுகிற என்னை போன்றவர்களுக்கே உடன்பாடு இல்லை. அது ஒரு கொள்கை, இது ஒரு கொள்கை. இது இந்து ராஷ்டிரா என்பது அவருடைய கொள்கை. அவர்கள் அதிலே வளர்ந்திருக்கிறார்கள். இது இந்து ராஷ்டிரா இல்லை, இந்தியா என்ற ஒரு நாடே இல்லை. அது தொகுக்கப்பட்ட நாடு. ஆகவே மாநிலங்கள் அனைத்தையும் ஒன்றாக பிணைத்து தொகுக்கப்பட்ட நாடு. இந்த நாடு பல மாநிலங்களை உடைய நாடு என்கின்ற காரணத்தினால் இந்தியை இதன் மீது திணிக்காதே, சமஸ்கிருதத்தை திணிக்காதே, மதத்தை திணிக்காதே,
மொழி வழியாக இனங்கள் பல சேர்ந்திருக்கிற காரணத்தினால் எல்லோரையும் சமமாக நடத்து இதற்கு ஒரு மத வழி இது இந்து ராஷ்டிராவாக ஆகக்கூடாது. ஏனென்றால் இந்து என்ற ஒரு மதமே இல்லை என்று நாங்களெல்லாம் சொல்கிறோம். அது வெள்ளைக்காரன் காலத்தில் உண்டாக்கப்பட்ட ஒரு மதம்தானே தவிர அதற்கு முன்பு காசியில் இருக்கிறவனும் நாமும் இங்கேயும் அங்கேயும் போய்கொள்வோமே தவிர என்னுடைய மதம் சைவம், உன்னுடைய மதம் அத்வைதம், துவைதம், உன்னுடைய மதம் விசிட்டாதிதம். பிராமணர்களுக்கு தனியாக மதத்தை கொடுத்து அவனை தனியாக வைத்திருந்தால் ஒரு பிரச்சனை இல்லை. பெரியார் நீ இந்துக்கள் இல்லை என்று சொல்லியிருந்தாலே பிரச்சனைகள் தீர்ந்திருக்கும். அதை சொல்லாமல் கடவுள் இல்லை என்று சொன்னார். கடவுளை தமிழன் விட மாட்டான். அதனாலே பிராமணனையும் சேர்த்து வைத்துக் கொள்கிறான். நீ இந்து இல்லை என்று சொல்லியிருந்தால் நாம் சைவன். அப்படியானால் பிராமணன் அவன் தனி மதம், அவன் வேத மதம், அவன் 3% அவனை ஒன்றும் நாம் எதிர்க்க வேண்டாம், பக்கத்தில் இருக்கட்டும். அவன் புடலங்காய் சாப்பிட்டு விட்டு நம்ம என்ன ஒன்றா போகிறான், அவன் பக்கத்தில் இருக்கட்டும். முகமது என்று இருக்கிறான், கிறிஸ்துவன் இருக்கிறான், பிராமணன் இருக்கக்கூடாதா? 3% உன்னுடைய பிரம்ம வேத மதத்தை கடைபிடித்து கொண்டு இருக்கு. நாங்கள் இருக்கிறோம், வைணவர்கள் இருக்கட்டும். இப்படி எளிதாக தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பெரியார் சொல்லாமல் போய்விட்டார். நான் சொல்கிறேன், ஆகாத வேலை பார்த்து 30-40 ஆண்டுகள் திட்டியதும் வன்முறைகள் ஏற்பட்டதும் தான் கண்ட பலனாக போனது. இப்பொழுது முப்படைகளின் துணையோடு இந்து மதம் உள்ளே நுழைகிறது. பெரியார் சொன்னார் ஒரு தினம், கடவுள் என்னிடம் நேரில் வந்தால் ஒப்புக்கொண்டு விட்டு போகிறேன். ரொம்ப ஈவே ராமசாமி நாயக்கர் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் கடவுளுக்கு ரொம்ப கட்டாயமா? இதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு. ஆக வேண்டிய சிந்தனை ரீதியாக இங்கே அரசியல் நடக்கவில்லை. அரசியல் தலைவர்களை பாருங்கள், சீமான் போல கேவலமான மனிதர்கள் ஒரு பக்கம், அப்புறம் மற்ற தலைவர்கள் பூராவும் அறிவு குறைவானவர்கள். ஒரு காலகட்டம் பூராவும் ராஜாஜி இருந்தார், காமராஜர் இருந்தார், முத்துராமலிங்க தேவர் இருந்தார், மாப்போசி இருந்தார், அண்ணா இருந்தார். அவ்வளவு தலைவர்களும் அறிவானவர்களாக இருந்தார்கள். மக்கள் பூராவும் முட்டாள்களாக இருந்தார்கள். இப்பொழுது மக்கள் பூராவும் அறிவாளிகளாக இருக்கிறார்கள், தலைவர்கள் பூராவும் முட்டாள்களாக இருக்கிறார்கள். இதை நான் துக்குளகுலாவில் பேசினேன். எனக்கு இந்த திராவிட ஆளுகளுடைய அறிவு பற்றியெல்லாம் எனக்கு பெரிய சிபி சிந்தனரசை சிந்தனை சிற்பி என்று சொன்னால் இவர்களுடைய அறிவு மட்டம் என்ன என்று நமக்கு தெரியாதா என்று கேட்கிறேன். சாக்ரட்டிஸை சொல்வார்கள், இந்த மாதிரி அறிவு கெட்ட கூட்டம் ஒன்றை வளர்த்து அதை ஒரு கொள்கைக்குள் திணிப்பது போல் காட்டி என்னென்னவோ செய்தார்கள். ஆனால் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் பிறந்தவர்களே ராஜாஜியும் ஜே கிருஷ்ணமூர்த்தியும் தான் இன்னும் 500 ஆண்டுகளுக்கு பிறகு படிக்கப்படுவார்கள், கருதப்படுவார்கள். மிச்சம் எல்லாரும் போய்விடுவாங்க. எல்லாரும் எழுதிய புத்தகமெல்லாம் போய்விடும். கபோதிபுர காதலெல்லாம் போய்விடும், எல்லாம் போய்விடும். என்ன செய்தீர்கள் நீங்கள்? சும்மா எல்லாம் வெத்தாக சரவடி வெடிப்பது போல் எல்லாம் பண்ணிவிட்டு ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள். வரக்கூடாத கூட்டம் ஆட்சிக்கு வந்தது. அடையக்கூடாத பணத்தை அடைவதற்கு உங்களுக்கு சொந்த கொள்கைகள் கிடையாது. காந்தி வளர்த்த அரசியல் 50 ஆண்டுகள் நேர்மையாக நடந்தது. அவர் உருவாக்கிய மனிதர்கள் சாகின்ற வரையிலும் தான் இந்திய அரசியல் நேர்மையான மனிதர்களால் நடத்தப்பட்டது. ஒரு மொராஜி எப்படிப்பட்ட மனிதர், சரண் சிங் எப்படிப்பட்ட மனிதர், நேரு என்ன, காந்தி என்ன, ராஜாஜி என்ன, முத்துராமலிங்க தேவர் என்ன, எப்படி மனிதர்கள் இந்த நாட்டில் தலைவர்களாக இருந்தார்கள். அத்தகைய பிஜேபி கூட என்ன செய்தது என்றால், திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்க்கையை இதற்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டத்தை தயார் செய்தது. அந்த திருமணத்தினால்தான் மனிதனுக்கு இந்த குடும்பம் வருகிறது, சொத்து சேர்க்கிற ஆசை வருகிறது, பெண்டாட்டிக்கு நகை வாங்கி போட வேண்டும், மூக்குத்தி வாங்கி கொடுக்க வேண்டும், பிள்ளைக்கு டெர்லின் சட்டை எடுக்க வேண்டும் என்று தப்பு செய்கிறான் என்று. அதெல்லாம் ஒரு கருத்து தான். ஆனால் எனக்கு அவர்கள் கொண்ட மூல கொள்கையில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது வேறு, அது அவர்களுடைய கட்சி. ஆனால் வருகிறார்கள், அதை நம்புகிறார்கள், அதெல்லாம் போகட்டும். பார்ப்பான் செய்த தப்பு என்ன? அவன் குதிரை ஏறிக்கொண்டே இருந்தான். யூதனும் குதிரை ஏறுவான், பார்ப்பானும் குதிரை ஏறுவான், பிஜேபியும் குதிரை ஏறுகிறது. உனக்கு மக்கள் மத்திய பிரதேசத்தை வெல்ல தெரிகிறது, இமாச்சல பிரதேசத்தை வெல்ல தெரிகிறது, காஷ்மீர் எல்லா ஊரையும் வெல்ல தெரிகிறது உனக்கு. அப்புறம் தமிழ்நாடு வெல்லாவிட்டால் என்ன, ஒரு மாநிலம் வழியாக இருந்து விட்டு போகிறது என்ன, இப்போ கெட்டு போய்விட்டது. இப்பொழுது கேரளாவில் போய்விட்டாயா, தெலுங்கானாவில் எது இருந்தால் இருக்கட்டும், இல்லாவிட்டால் போட்டு நமக்கு என்ன, இன்னொரு 10 பேரை கூடுதலாக வைத்துக்கொண்டால் இன்றைக்கு மெஜாரிட்டியை வைத்துக்கொண்டே இருக்கலாமே. இதற்கு எதுக்கு இவனை போட்டு மல்லு கட்டி இந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்தி இவனை குதிரை ஏற குனி என்று சொல்லி நாம் குதிரை ஏறி இதற்கு செங்கோட்டையனை ஒரு பக்கம் கலைப்பது, ஒரு பக்கம் ஓபிஎஸ், ஒரு பக்கம் சின்னம்மா, ஒரு பக்கம் தினகரன், இருக்கின்றவனெல்லாம் வேலுமணி இங்கே பயமுறுத்தல் கொடுத்து கொண்டே இருப்பது, இப்படியே செய்து அந்த கட்சியை கலைத்து
அவனுடைய பாரம் தாங்காமல் அவனே அழிந்து விட்டு போகிறான். திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், பிஜேபி, எந்த கட்சியாக இருக்கட்டும், பாரம் தாங்காமல் அவனே கெடுவது என்பது நம்ம எதற்கு போய் அவனை கட்டாயம் இது கேவலமாக இல்லையா என்று கேட்கிறேன். ஒரு பெண்ணை கற்பழிப்பது இன்பமானதில்லை என்று அறிவுடையவனுக்கு தான் தெரியும். அது என்ன உறுப்புகளின் உராய்வா இன்பம் என்று கேட்கிறேன். அன்பு அவள் உங்களை நேசிக்கிறாள் என்கின்ற போது உங்களுக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி இருக்கிறது. நீங்கள் தான் வாழ்வு என்று அவள் கருதுகின்ற போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி தான் இந்த சுகத்தை விட மிகுதியானது. இதுவும் அதுவும் சேருகின்ற போது தான் அது உச்சநிலையை அடைகிறது. பிடித்து அவனை மல்லு கட்டி அவனை கலைத்து விடு, இவனை கலைத்து விடு, அவனை கலைத்து விடு, இந்த கட்சி பூராவையும் நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்து, பணத்தை பயன்படுத்து, மிரட்டு, ரெய்டு விடு, இப்படியே செய்து நம்ம இந்த ஆட்சிக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? என்ன செய்ய போகுது? இது எனக்கு உங்கள் மீது மதிப்பை ஏற்படுத்த மாட்டேன் என்கிறது என்று சொல்கிறேன். இந்த பிஎம்சி திட்டம் நீ செய்தது சரி, அவன் செய்வது தான் அவன் தான் உனக்கு அல்வா கொடுத்தான் என்று நான் சொல்வேன் என்று. அந்த திட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அது வேறு விஷயம். ஆனால் அல்வா கொடுத்தது என்பது பித்தலாட்ட அரசியல். நீ என்ன அல்வா கொடுத்தாய், அதை ஏற்றுக்கொண்டால் நீ வைத்துக்கொள், இல்லாவிட்டால் போ. ஆகவே ஒரு நேரிய அரசியல் நடப்பதற்கு நான் சொல்லுகிறேன், பாரதிய ஜனதா என்ன தவறி விட்டது என்று நான் சொல்லுகிறேன் என்றால், ஒரு நேரிய அரசியலை விதைக்கவில்லை. நீங்கள் சடங்கு பூர்வமான ரிச்சுவலிஸ்டிக் சைடு ஆஃப் ரிலிஜன், இதுதான் உங்களுக்கு முக்கியமாக போய்விட்டது என்று நான் சொல்கிறேன். அதனாலே கும்பமேளாவில் கூட வேண்டும் என்று கூட்ட உணர்ச்சியை ஏற்படுத்துகிறீர்களே தவிர யூ ஆர் ஆர்கனைசிங் தி க்ரௌட். ஆனால் அந்த மனிதன் எங்கு பார்த்தாலும் கற்பழிப்பு, எங்கு பார்த்தாலும் ராஜாஜி தர்மத்தை பற்றியே பேசி கொண்டிருப்பார். அவருக்கு ஒரு ஓட்டும் ஒரு ஒன்றும் போடுவதில்லை. தர்மத்தை பற்றியே சாகிற வரையிலும் பேசினார். நீங்களும் தர்மத்தை பற்றி பேசுங்கள், எனக்கு உங்கள் மீது மதிப்பு பெரிய அளவுக்கு ஏற்படும். வேத மதம் மோசமான மதம் என்பது என்னுடைய கருத்து அல்ல. தர்மத்தை பற்றி பேசுகின்ற மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் உண்டாக்கிய ஒரு மதம் மட்டமானதாக இருக்க முடியாது. ஆனால் உனக்கு ஒரு கெட்ட குணம் குதிரை ஏறுவாய். அதனாலே தான் உன்னை தனிமதமாக இருக்க சொல்கிறேன். விட்டால் நீ குனி என்று ஆக்குவாய், நான் தான் பெரிது என்று சொல்வாய், என்னை தொடாதே என்பாய், என்னை எல்லாம் செய்வாய். ஒரு 700-800 ஆண்டுகள் மராத்தியர்களும் தெலுங்கர்களும் ஆண்டபோது நீங்கள் செய்த அட்டூழியங்களினுடைய விளைவு தான் உங்களுக்கு எதிராக பெரியார் போன்ற மனிதர்கள் தோன்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆகவே இது யூதனுக்கும் பிராமணனுக்கும் உள்ள பிறவி குணம். தனியாக வைத்தால் சும்மா இருப்பான், உங்களோட ஒதுக்கீடு கேட்டு போராட மாட்டான். வாஷிங்டனில் போய் அக்ரஹாரத்தை ஏற்படுத்தி விடுவான். அங்கே போய் ஜனாதிபதி தேர்தலுக்கு நிற்கிற அளவுக்கு இந்த பிராமணனுக்கு வர முடிகிறது என்று சொன்னால் சாதாரணமான கூட்டமாகுது. அது தள்ளி வைத்து கொள்ள வேண்டும், தனியாகிறது என்று சொல்ல வேண்டும். சேர்ந்தால் அவ்வளோதான், வாழ்க்கை பூரா சுமந்து கொண்டே தெரிய வேண்டியதான். ஸ்டாலின் அவர்களோட எடப்பாடி அவர்கள் தேவலாம், அவர் வந்தால் கூட பரவாயில்லன்றீங்க நீங்கள்? இல்லை, முதல்ல ஸ்டாலினை வீழ்த்தி அதாவது நான் இது முந்தி ஒரு ஊமை சொன்னேன், திரும்ப சொல்ல வேண்டாம். அதனால அது அந்த கூட்டத்தை விட இது கொஞ்சம் மென்மையான கூட்டம். பரவாயில்ல, தேவலாம் அந்த ரேஞ்ச். ஏதோ அதோடு ஒப்பிடும்போது இந்த கூரை மேல் ஏறி கொள்ளி வைக்கிற பிள்ளையை போலவாவது பேசலாமே. அப்போ மற்றவன்லாம் என்ன செய்வேன், இவன் கூரைக்கு தான் கொள்ளி வைப்பேன், மற்றவன் தகப்பனை கழுத்து நினைச்சிருவேன், தாயை கொலை பண்ணிடுவேங்கிற மாதிரி இருப்பேன் மற்ற மகனெல்லாம். ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன். அதனால் எல்லாரும் தப்பாகத்தான் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசியலில் காந்தியால் உருவாக்கப்பட்ட மிகச்சிறந்த தலைவர்கள் நீங்களாக, அந்த ஐடியாலஜிக்கல் ஏஜில் உருவாக்கப்பட்ட தலைவர்கள் நீங்களாக, அவர்கள் தியாகங்களில் புடம்போட்டு வந்தவர்கள் என்கின்ற காரணத்தினால் பிறப்பின் நோக்கம் என்ன என்று அவர்களுக்கு தெரிந்தது. இவர்களுக்கு பிறப்பின் நோக்கம் பணம் அடிப்பது தான், மூட்டை அடிப்பதை தவிர பிறப்பின் நோக்கம் என்ன? ஸ்டாலினுக்கு மூட்டை அடிப்பது, கருணாநிதிக்கு என்ன மூட்டை அடிப்பது. இவர்கள் என்ன பெரிய புடம்போட்டு உருவானார்கள்? பெரியார் அண்ணா 2 பேரும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. அவர்கள் 2 பேரும் நேர்மையாக இருந்தார்கள். அவர்கள் ஒன்றும் பொது வாழ்வில் பணம் அடிக்கவில்லை அண்ணாவும். மற்றவர்களுக்கெல்லாம் காந்தி தப்பானவனை பக்கத்தில் வைத்துக் கொள்ள மாட்டார். காந்தி தான் தூய்மையாக இருந்தது சிறப்பில்லை, காந்தி விடுதலை வாங்கி கொடுத்தது சிறப்பில்லை. 30 கோடி மக்களையும் நேர்மையாக வாழுகின்ற ஒரு தன்மையையும் சத்தியத்தையும் இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தாரே. பொது நீதியானது சத்தியம், நேர்மை பொது நீதியானது. ஒரு மனிதன் செய்து காட்டினான், அவன் வாழ்ந்து அதை செய்து காட்டினான். இந்த கூட்டமெல்லாம் ஒன்றையும் இந்த கூட்டம், இந்த அண்ணாவும் பெரியாரும் வளர்த்து வைத்திருக்கிற கூட்டங்களின் தன்மையை பாருங்கள். ஆகவே இது ஒரு சாக்கடை கூட்டம். இது அகல வேண்டும், பொது வாழ்க்கை தூய்மை வர வேண்டும்.
அதற்கு மல்லு கட்டாதீர்கள். இவன் போட்டு குனி குதிரை ஏறாவிட்டால் செங்கோட்டையனை பிடி, இவனை பிடி, அவனை பிடி, கழுத்தை பிடித்து நெருக்கு. வருகிறாயா மாட்டாயா? நான் சொன்னது போல் ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்தி நீங்கள் கெடுத்து விட்டாலும் கூட அது இன்பம் இல்லை. அவளுடைய இசைவும் அன்பும் உங்களுக்கு கிடைக்காத போது அந்த இன்பம் முழுமையுறாது என்பதில்லை. அதுக்கு அற்பமானது, கேவலமானது. அதில் என்ன இருக்கிறது? இது ஆடு மாடுகள் செய்கின்ற வேலை. அதுபோல் நீங்கள் குதிரை ஏறுகின்ற வேலையை விட்டு அவன் விரும்பி உங்களிடம் வருவது போல் நீங்கள் நடந்து கொண்டு அவன் வந்தால் பேச்சே இல்லை. அதிகாரத்தை பயன்படுத்தி, ரெய்டை பயன்படுத்தி, அவனை பயன்படுத்தி, இவனை பயன்படுத்தி, இதற்காக இது நல்ல அரசியலே இல்லை. விஜய் வந்தால் நல்ல அரசியல் கொடுப்பாரா தமிழ்நாட்டுக்கு? என்னத்தை அது அவருக்கு என்ன என்று தெரியல. அவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு உத்தி அமைப்பாளன் வந்தான், ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அப்புறம் 2வது ஆள், இப்போ 3வது ஆள். நாடு பூராவும் இருக்கிற கிஷோர் ஒரு ஆளாக, இந்த ஜான் ஆரோக்கியம் ஒரு ஆளாக, இந்த அர்ச்சனை ஒரு ஆளாக, எல்லாரும் வகுத்து என்ன வகுப்பா என்று கேட்கிறேன். செயல்படு. இதில் என்கிட்ட கேட்கலன்னு கோபம் வேற. ஆமாம் சிலருக்கு. ஆமாம், இன்னைக்கு இருக்கிற இவர்களெல்லாம் சேர்ந்து இந்த ஜாதகம் சொல்கிறவன் மந்திரிப்பவன் நம்ம ஆட்சியில் ஏற்றி விடுவான் என்று சில பேர் நினைக்கிறானே, அது மாதிரி இது. இவனெல்லாம் சேர்ந்து நம்ம ஆட்சிக்கு கொண்டு வந்து விடுவான் என்று சொல்லுகிறார்கள். நீ முதல்ல பாலை காய்ச்ச வேண்டும், மோராக்க வேண்டும், தயிராக்க வேண்டும், பிறகு கடைய வேண்டும், வெண்ணெய் வரும். என்ன இவன் கணக்கு தான் சொல்லுவேன். அந்த ஜாதி உனக்கு ஓட்டு இருக்கிறது, இது இருக்கிறது, ஒரு புள்ளி உரம் எடுப்பான். 2 லட்சம் பேருக்கு 2000 பேர் எடுப்பான். அது பூரா ஃப்ராடு. ஒரு கட்டத்திலும் அது உண்மையாக இருப்பதில்லை. எத்தனையோ தடவை பிஜேபி ஜெயிக்கும் என்றார்கள், தோற்றது. இந்த தடவை கூட போய் பெரும்பான்மையை பெற முடியவில்லை என்றாலும் எல்லாரும் பிஜேபி 3/4 பங்கு பெரும்பான்மையை பெறும் என்று சொன்னவர்களெல்லாம் இருந்தார்கள், கணக்கெடுத்தவர்களில். இதெல்லாம் 2000 பேரை எடுத்து 2 லட்சம் பேருடைய மனநிலையை கணக்கிட முடியுமா? இதெல்லாம் சும்மா பேச்சு, இதெல்லாம் ஃப்ராடு. இதை வைத்து கொண்டு இவன் இதை இம்ப்ரூவ் பண்ணு, அதை இம்ப்ரூவ். இந்த ஸ்டாலின் வர போகிறார், விடியல் தர போகிறார் என்று சொல்லி ஒரு முழக்கத்தை சொல்லி அதனாலே அவருக்கு ஒரு இமேஜை ஏற்படுத்தி, இது கார்பரேட்டில் லக்ஸு சோப்புக்கு விளம்பரம் செய்வது போல், வைஜெயந்தி மாலாவின் அழகு சாதன சோப், அடாடா வைஜெயந்தி மாலா மினுமினுக்கிறதுக்கு இதுதான் காரணமா அப்படின்னு நினைக்கிறது மாதிரி இவன் எல்லாம் ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுக்குறான். களத்தில் வேலை செய். இந்த பரந்தூர் விமான நிலையம் ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நஞ்சை நிலங்கள் அழியும். முட்டாள்தனமாக ஆட்சி செய்கிறது திமுக கட்சி. செய்யாறில் போய் நஞ்சை நிலங்களை அழிக்கிறாய், அங்கே வந்து தொழிற்பேட்டையை கட்டுவதற்கு வருகிறாய், போராடினால் விவசாயிகளை குண்டாசிலே கைது செய்கிறாய். இந்த முட்டாள்தனமாக ஒரு மந்திரி பேசுகிறார், வானத்தில் தொழிற்பேட்டை கட்ட முடியும் என்று. போய் புஞ்ச நிலத்தில் கட்டு, கரண்ட் நிலத்தில் கட்டு. இப்போ தொழிற்பேட்டையை எங்கே கட்டினாலுன்னு நஞ்சை நிலத்தை அழிக்கிறாயே. நாம் இப்பொழுது போதுமான உற்பத்தி செய்கிறவர்களாக இருக்கிறோமா? தமிழ்நாட்டின் தேவையில் 3/4 பங்கு தான் வருகிறது. 1/4 பங்கு கர்நாடகாவிலேருந்து, ஆந்திராவிலிருந்து வருகிறது. நஞ்சை நிலங்களை அழித்து கொண்டே போனால் பிறகு எல்லா நிலங்களும் நமக்கு பர்மாவிலிருந்து வர வேண்டியதுதான். முட்டாள்தனமாக செய்கிற அதே மாதிரி நஞ்சை நிலம் 28 கிராமங்களை அழித்து 80 ஏரிகளை அழித்து எல்லார் வீடுகளையும் நஞ்சை நிலங்களையும் அழித்து 3700 4000 நஞ்சை நிலங்களை அழித்து, ஏற்கனவே மன்னர்கள் காலத்தில் அது வந்து நஞ்சை நிலங்களாக ஆக்கப்பட்டது. ஏரிகளை உண்டாக்கி நஞ்சை நிலங்களாக ஆக்கினார்கள். அதற்கு நீர் வரத்துக்கு வழிவகை செய்தார்கள். எல்லாவற்றையும் அழிக்க போகிற விமான ஓடுதலும் எங்கேயாவது புஞ்சக்காட்டில் செய், கரெக்ட் நிலத்தில் செய். அன்புமணி ஏதோ 5000 ஏக்கர் உன் கையிலேயே இருக்கிறது தரிசு நிலம், அதுக்கு அதில் விமானதளம் வைத்தால் என்ன கெட்டு போய்விடும் என்று கேட்கிறார். போ அங்கே. இதை போய் அங்கே உட்கார்ந்து கொண்டு விஜய் கடுமையாக போராட வேண்டும். திரும்ப இந்த ஒரு தரம் போய்விட்டு வந்ததற்கு பணம் கொடுக்குறேன் என்று சொல்கிறான். நிலங்களுக்கெல்லாம் வெகு வேகமாக அடுத்த மாதமே கொடுக்க போகிறான். பணத்தை வாங்காதே என்று சொல். மக்களை தைரியப்படுத்து. பரவீனப்பட்டவன் 4 பேர் வாங்குவான். தைரியப்படுத்து. இந்த போராட்டத்தை கடுமைப்படுத்து. எங்கேயாவது போ. பொது கொள்கை பரந்தூரை காப்பாற்றுவது மட்டுமல்ல. பொது கொள்கை எந்த நஞ்சை நிலங்களையும் நாங்கள் அழிக்க விட மாட்டோம், எந்த ஏரிகளையும் அழிக்க விட மாட்டோம். இதை பொது கொள்கையாக்கு. பரந்தூர் அதற்கு முன்னோடியாக ஏற்படுத்து. இதையெல்லாம் செய்வதற்கு தானே அரசியலுக்கு வந்த. சும்மா அவன் கிஷோர் சொல்கிறேன், இந்த அவன் ஜான் ஆரோக்கியசாமி அவன் ஒரு பெரிய முட்டா பயலாக இருப்பான் உங்களுக்கு, அவன் சொல்கிறேன் இவன் சொல்கிறேன் என்று சொல்லி இப்பொழுதே அந்த கட்சியில் பணம் வாங்கி கொண்டு பதவி கொடுக்கிறார்கள் என்று பேச்சு வருகிறது. இன்னும் உள்ளேயே வரவில்லை. அப்புறம் திமுக செய்ததை விட கூடுதலாக செய்வார்கள். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆகிவிட்டது அரசியல்.
பணம் கொண்டு வந்தால் அந்த கட்சியெல்லாம் இறம்பி வழிகிறது. அவனுக்கு மேலே பணம் கொடுக்க முடியாதா? அவன் வைத்திருக்கிறான் ஒவ்வொருத்தனும். அது இந்த டிஆர் பாலு வைத்திருக்கிறார் பாருங்கள், நெடுஞ்சாலைத்துறைக்கு போய். கட்காரியும் இருக்கிறார் பாருங்கள். நம்ம சும்மா மொட்டையாக பிஜேபியை, எனக்கு ரொம்ப வியப்பான ஆள் கட்காரி தான். ஒழுங்காக நீங்கள் சாலைகளை போடாத காரணத்தினால், தரத்திற்கு குறைவாக போடுகின்ற காரணத்தினால் விபத்துக்கள் ஏற்படுகின்றன. ஆகவே அந்த சாலைகளை போட்ட கான்ட்ராக்டர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்று கட்காரி பேசினார். ஒரு யோக்கியன் தான் இப்படி பேச முடியும். டிஆர் பால் பேசுவாரா? கான்ட்ராக்டர் எல்லாம் ஜெயிலில் அடைக்க வேண்டாம், பாதியை உனக்கு தானே கொடுத்தேன், மூட்டை அடித்தல் பாதியை, அப்புறம் நீ என்ன ஜெயிலில் அடிக்கிறாய், வா 2 பேரும் போவோம் என்று சொல்லுவான்ல டிஆர் பால். இதை பேசினால் கட்காரி பேசுகிறாரே தைரியமாக பேசுகிறார். கான்ட்ராக்டர்கள்லாம் சிறையில் அடைக்க வேண்டும். ஏனென்றால் இவன் மேலே எங்கேயாவது வாங்கி விடுகிறான், எப்படியாவது செய்து விடுகிறான். என்ன, நாங்கள் காசு வாங்கவில்லை என்றாலும் தரக்குறைவாக போடுகிறாய், காசு வாங்கினால் ரொம்ப தரக்குறைவாக போடுகிறாய், சிறையில் அடைத்தாவது உங்களை ஒழுங்குபடுத்த கோவப்படுகிறார். ஒரு அநியாயம் நடக்கிறது. ஏன் இந்தியாவிலே பெஸ்ட் மினிஸ்டர் என்னுடைய கருத்து கட்காரி தான். அவன் ஒரு பிராமணன், என்ன குற்றம்? எவனாவது ஒருத்தனுக்காவது தர்மத்தை பற்றி கடைசி நினைவு இருந்தால் நல்லது தானே என்று கேட்கிறேன் நான். அவன் ஒரு பிராமணன், என்ன தப்பு? ஆகவே நான் எதற்கு சொல்கிறேன், நம்ம டிஆர் பால் ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. ஆகா, இந்த நெடுஞ்சாலைத்துறை வருகையில் கொஞ்ச காலம் இருந்ததே, இப்பொழுது பல கப்பல்களுக்கு சொந்தக்காரராக ஆனாரே. எல்லாம் மக்களெல்லாம் ஏன் இது ஒரு ஆட்சி, இது ஒரு அரசியல், என்ன செய்வது? நம்முடைய காலத்தில் லீக்வான் போன்ற யாராவது ஒரு மனிதன் வந்து உயிரோடு இருந்தால் நான்லாம் போய் இந்த தமிழ்நாட்டை ஒரு 10 வருஷம் ஆண்டு இதை ஒழுங்குபடுத்தி கொடுத்து விட்டு போங்கள். ஏன்னா நமக்கு தெரியாத வேலை இன்னொருத்தனை சீர் செய்து தர சொல்லும். இந்த எல்லாம் திருடனாக இருக்கிறான். இப்போது 26 கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு. இவங்க அங்கே போகிறாங்க, இவங்க அங்கே வராங்கன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் வந்து எங்கே போகுது? நான் இருக்கேன், கொஞ்சம் பேர் எங்கிட்ட ஒரு 10,000 பேர் இருக்கான். சரி, சக்தி இல்லையே, போதும் பணம் இல்லை, பெருசாக நடத்த முடியல, என் மேலே பெரிய அன்பு கொண்டு அவர் ரொம்ப நேர்மையாக பேசுகிறார் என்று சொல்லி கொஞ்சம் பேர், நான் அந்த படிவங்களை வேணா காட்டுறேன், எத்தனை பேர் இருக்கிறார்கள். இருக்கிறான் அங்கங்கே. ஒரு ஊருக்கு 10 பேர் இணைகிறான், சில ஊரில் 2 பேர் இணைகிறான், சில ஊரில் 200 பேர் இணைகிறான், எல்லாம் இருக்குது. அப்புறம் அண்ணன் என்னமாவது பண்ணணும், என்ன பண்ணுறது? பணம் நடத்துறதுக்கு சக்தி பத்தலை, பணம் இல்லை. ஒன்றும் அவனு ஒரு கொடி நாட்டுறான்னா அதுக்கு ஒரு 8,000 ரூபா வேணும். பணம் உள்ளவங்க கூட நீங்கள் கூட்டணி வச்சுக்கிறது தானே? அது பணம் வச்சுக்கிறவனோட நடத்துறது வச்சு. காந்தி கூட பிர்லா கூட கூட்டணி வச்சுருந்தார். அவருடைய ஆசிரமம் வந்து பிர்லா தான் நடத்தினார். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. வெளிப்படையாக காந்தி இருந்தார். பிர்லாட்ட அந்த செலவு பட்டியலில் கொடுப்பாராம், கிழிச்செறி வரான் பிர்லா. அதாவது இந்த மக்கள் அவன் ரொம்ப கேவலமான உணவு சாப்பிட்டு கொண்டு தேசத்தொண்டு செய்கிறவர்கள் காந்தி ஆசிரமத்தை சேர்ந்தவர்கள். அது மாதிரி பணக்காரன் தவறு என்பது என்னுடைய கருத்தல்ல. நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கை இருந்தால் எங்களுக்கும் கொடுப்பேன். இல்லைன்னா யார் எங்களுக்கு கொடுப்பா சொல்லுங்கள்? அதான் போல, அது இருக்கட்டும். இல்லை, அது வரட்டும், பார்ப்போம். அது வைக்கலாம், அது வைக்கக்கூடாது என்ற கருத்து இல்லை, வைக்கலாம், வரட்டும். யாராவது நாமும் பயன்படுவோம் என்று கருதினால்தான் சேர்ப்பார்கள், இல்லாவிட்டால் வெட்டி சுமை என்று நினைப்பார்கள். எல்லாரும் திட்டிகிட்டே இருக்கீங்களே, எப்படி சேர்ப்பாங்க? இல்லை, அப்படி இல்லை. திட்டுவது என்பது சரியான சொல் இல்லை, நீங்கள் தவறான சொல்லை பயன்படுத்துகிறீர்கள். கிரிட்டிசைசிங் இஸ் நாட், திட்டுவது கிடையாது. திட்டால் என்ன அறிவுபூர்வமாக இவ்வளவு பேசி கொண்டிருக்கிறேன், அப்புறம் திட்டுவதற்கு என்ன அறிவு வேண்டும்? படம் முட்டை ஆத்தாகே அப்படின்னு சொல்லு, இதற்கு என்ன அறிவு வேண்டும்? நான் இவ்வளவு விவாத அடிப்படையில் உங்களிடம் கருத்துக்களை சொல்கிறேன், திட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு சரியான சொல்லை சரியான இடத்தில் பயன்படுத்த தெரியல என்பது. மக்கள் பார்க்கும் பொழுது என்ன ரொம்ப திட்டிகிட்டே இருக்காரு அரசியல்வாதிகளை, ரொம்ப ஒரு கோபமா பேசிக்கிட்டே இருக்காரு, ஏன் அப்படி பேசுறாரு அப்படின்னு. அது அறிவு குறைவு என்றுதான் எனக்கு படுகிறது. சரியான கருத்துக்களை, நாடு கேவலமாக போய்விட்டது என்று ஆவேசப்படுகின்ற, தர்மம் ஆவேசப்படுகின்ற ஒருவனை பார்த்து திட்டிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் கேட்கின்றவனுக்கு போதிய அறிவில்லை என்று பொருள். அது 10 பேருக்கு தான் இந்த அறிவு போய் சேரும், 100 பேருக்கு போய் சேராது. நாட்டை வழிநடத்துகிறவர்கள் அறிவு கூட்டம் தான். இன்டலெக்சுவல்ஸ் லீட் த கண்ட்ரி. அது இல்லை. இப்போ கிருபளானி இருந்தார், ஜெயபிரகாஷ் நாராயணன் இருந்தார், லோகியா இருந்தார், அவர் இருந்தார், இவர் இருந்தார். ஒரு மனிதன் எமர்ஜென்சியை பேர் தடுத்திவிட்டானே, இந்திரா காந்தியை வீட்டுக்கு அனுப்பி விட்டானே, ஒரு ஜெயபிரகாஷ் நாராயணன், ஒரே ஒரு ஜெயபிரகாஷ் நாராயணன். இவ்வளவு வலிமையான இந்திரா காந்தியை இரவோடு இரவாக எல்லாரையும் தூக்கி இந்தியாவையே பெரிய சிறைக்கூடமாக ஆக்கி
2000 மைல் நீளாகலம் கொண்ட இந்தியாவை பெரிய சிறைக்கூடமாக ஆக்கிய ஒரு தலைமையான ஒரு ஆட்சியாளரை, இந்திரா காந்தியை, ஒரு மனிதன் 2 ஆண்டுகள் முயன்று ஆட்சியையே பிரட்டி வேறொரு ஆட்சியை உண்டாக்கி விட்டானே. அவ்வளவு மன வலிமையும் மாரல் கரேஜும் உனக்கு இருந்தது, அவ்வளவு நேர்மை ஒன்று இருந்தது. அவனுடைய நேர்மை மக்களுக்கு புரிந்தது. 1 ரூபாய் கொடு, ஒரு ஓட்டு போடு என்று கேட்டு உலகத்திலேயே பணம் கொடுத்து ஓட்டு போட்ட வரலாறு இந்தியாவிலே அவன் காலத்திலே தானே நடந்தது. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் 2.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் சிறையில் இருந்து கொண்டு வெற்றி பெற்றாரே. அந்த மாதிரி இந்த ஆம் ஆத்மி எல்லாம் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வருவதைத்தான் தவற விட்டு விட்டு தடுமாறுகிறார்கள். போய் 30 கோடியில் வீடு கட்டி கொண்டால் ரொம்ப மகிழ்ச்சியா? தரையில் தானே படுக்கிறாய், இந்த இடைவெளியில் தானே படுக்கிறாய். சுற்றி இருக்கிற சுவரில் பழுங்கி இருந்தால் என்ன, தரையில் வலுவழுப்பு தரையாக இருந்தால் என்ன, மண் தரையாக இருந்தால் என்ன, எதுவாக இருந்தால் என்ன? இந்த ஆடம்பரமெல்லாம் பணக்காரன் செய்கின்ற வேலையெல்லாம் எதற்கு நீ செய்கிறாய்? இந்த அறிவில்லாதனால் வெளியேற்றப்பட்டாய். 30 கோடிக்கு ஒரு முதலமைச்சர் வீடு கட்டி கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? மக்கள் பணத்தில் சொந்தமாக வைத்திருந்தாய். காப்பி குடிக்கிறாய், வெள்ளி லோட்டாவில் குடித்தால்னா அலுமினியம் லோட்டாவில் குடித்தால்னா காப்பியின் தரம் என்ன என்பதுதான் கேள்வி. அறிவில்லாத காரணத்தினால் அறிவை ஊட்டுகிற தலைவர்களே இல்லை. காந்தி ஒருவன் தான் இந்த நாட்டை அறவழிப்படுத்தினான், நெறிவழிப்படுத்தினான். காந்தி ஒருவன் தான். நான் 25 வயதில் காந்தியை மனதில் கொண்டேன். இன்றைக்கும் காந்தி தான் என்னுடைய கொடியிலும் இருக்கிறார். நான் தான் பேசி கொண்டிருக்கிறேன். காங்கிரஸ்காரன் மடையனெல்லாம் காந்தியை பற்றியே பேசுவதில்லை. செல்வ பெருந்தகையை போட்டால் ஸ்டாலினை என்ன பேசுவார்? 22 வழக்கு அவர் மீது இருக்கிறது. காங்கிரஸை நாசமாக்கி விட்டார்கள். நான் ஒன்று மட்டும் அண்ணாமலையை பாராட்டுவேன். மாற்று கட்சியாக கொண்டு வர முயல்கிறார் பாருங்கள். இந்த கட்சி வரக்கூடாது என்ற கொள்கை தான் எனக்கு உண்டு, அது வேறு. ஏனென்றால் இந்த மனிதர்களை பேதப்படுத்துவது, அந்த இந்து ராஷ்டிரா என்ற கொள்கை எனக்கு பிடிக்காது. இந்தியர்கள் என்பதோடு நிறுத்திக்கொள்ளும். சரி, இந்த அது ஒரு பக்கம். இந்த காங்கிரஸ்காரன் ஆட்சி இழந்து 60 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த சிதம்பரத்துக்கு மந்திரியாவது தான் குறிக்கோள், எம்பியாவது தான் குறிக்கோள். எவனாவது தமிழ்நாட்டில் கட்சி வளர்ப்பதற்கு முயல்கிறானா? இந்த EVKS இளங்கோவனும் செல்வ பெருந்தகையும் சொன்னார்கள் ஸ்டாலின் ஆட்சி காமராஜர் ஆட்சி என்று. அப்புறம் எதற்கு நம்ம கொடியை இறக்குங்கடா கீழே? அதான் ஸ்டாலின் ஆள்றாருல, பின்னாடி தெரிய வேண்டியதானே. காமராஜ் ஆட்சியில் அவர் கொடுக்குறாரு இவர். அப்புறம் எதுக்கு நமக்கு தனி கட்சி, தனி கொடி? நல்ல வேளை செத்து போனவருக்கு மாற்றாள் இப்போ தான் வந்திருக்காரு. இதுவரை உலகத்தில் வந்ததே இல்லை. காமராஜ் ஸ்டாலினாக வந்துட்டார். இந்த மாதிரிலாம் பேசி வளருமா இந்த கட்சி? இப்போ 2026 நீங்கள் தேர்தல் காலத்தில் போட்டி போடுவீங்களா? ஐயோ, என்ன விடுங்க, நாட்டை எப்படி தவிக்கிறது என்று நான் பேசுவது மிகையாக இருக்கும். அந்த இடத்தை அடைந்து பேசுகின்ற போது முறையாக இருக்கும். நான் சில பேரை போல ரொம்ப நான் தான் என்று பேச கூச்சமாக இருக்கேன் எனக்கு. இப்போதைக்கு அந்த எண்ணம் எதுவும் இல்லை. இல்லை, எண்ணம் இருப்பதனால் தான் அரசியல் இருக்கிறோம். எண்ணம் இல்லை என்பதெல்லாம் பொருள் இல்லை. அந்த இடத்திற்கு வருகின்ற போது அதை பற்றி பேசும். அந்த இடத்திற்கு வராமல் சும்மா நானும் என்று பேசுவதில்லை. சில பேர் பேசி நான் கேட்டிருக்கிறேன். அப்போலாம் நினைப்பேன், எதற்கு ஒன்று இவ்வளவு அசிங்கமாக தன்னை பற்றி பேசி கொடுக்குறேன்? என்னை பற்றி விடுங்கள். நான் எவ்வளவு கீழாக இருக்கிறேன், மேலாக இருக்கிறேன், நான் என்ன சொல்லுகிறேன் என்பதை சிந்தி. ஒரு நல்ல ஒரு கட்சிக்கு உங்களுடைய கருத்து வலுசு இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக அது அவர்களுக்கு புரிய வேண்டும். என்னை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றவனுக்கு ஒரு இவனை கூட்டணியாக வைத்து கொண்டால் நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பான் என்று என்னை சேர்த்து கொள்ள நினைக்கின்ற வலிமையானவனுக்கு புரிய வேண்டும், அவனுக்கு புரிய வேண்டும். ரொம்ப நன்றி. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம்? பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.